ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அம்சா பேசுகிறேன். இது பார்த்திங்கன்னா பொன்னுத்தம்மன் திருக்கோயில். இது வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ நான் அங்கே தான் இருக்கேன் இப்போது. இது பார்த்திங்கன்னா என்னை சுற்றி ஃபுல்லாகவே மழை தான் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா வழி வந்து மண் ரோடாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மண் ரோடாக தான் ஸ்டார்ட் ஆகிட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் கூட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ படிக்கட்டுலேயும் நான் வந்து நடந்து போயிட்டே தான் இருந்தேன். கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே அருவியில் தண்ணி வரும்னு சொன்னாங்க. பட் நான் போகிற டைமில் தண்ணியை பார்க்க முடியல. இதுதாங்க மூலஸ்தானம். இதுதான் பொன்னுத்தம்மன். நான் போகிறப்ப ஐயர் அங்கே இல்லை. ஸோ அதனால் அங்கே இல்லை. பட் ஆனால் ஐயர் எப்பவுமே இருப்பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்கே நல்லா இருக்குங்க ரொம்பவே. நான் கடைசி வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபால்ஸு தண்ணி வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்ச வீடியோ வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த மலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மேலெலாம் இல்லை, ரொம்ப படிக்கட்டும் இல்லை, நல்லா ஈஸியாக இருந்தது எனக்கு போயிட்டு வர. இங்கே பார்த்திங்கன்னா யானைலாம் வந்திருக்கு. ஸோ 3 மணிக்கு மேலே அலோடு இல்லை. யானை வந்து போனதுக்கு நான் நேரில் பார்க்கேன். ஆனால் யானையோட சாணி மட்டும் தான் பார்த்தேன். இதில் யானையோட சாணி தான் இதுதான். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குங்க இது. நான் இது முடிச்சுட்டு அப்படியே கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, நீங்கள் இன்றைக்கி பசுன் சாணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் காஞ்சது தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அப்போ நீ நேற்று வரல போல் யானை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க இந்த பிளேஸு. எனக்கு எப்படி சொல்கிறதுனா, டெய்லி காலையில் நடந்து போயிட்டு வர்றதுக்குமே நல்லாயிருக்குங்க. மழை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனால் பயம் அதிகமாக இருந்தது, ஏன்னா யானை வரும்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இது தான். ஸோ நாளைக்கு என்ன வீடியோன்றதை நான் நாளைக்கு போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கான ஒரு வீடியோ இது வந்து ஐயரை வந்து எனக்கு பொட்டு வச்சு விட்டாருங்க. நான் இறங்கிட்டு இருக்கும்போது தான் ஐயரை நேரில் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து இறங்குற இடத்துல மரம் இந்த மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஏறும்போது இதை பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அருவி இருக்கும் அங்கே அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் அருவி அந்த இடத்துல இருந்திருக்கு. இது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சி விட்ட வீடியோ பாருங்கள். இந்த அருவி வந்து இன்னும் அதிகமாக கூட தண்ணி வந்திருக்கு. அது தண்ணியில் குளிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் பார்த்துட்டு நான் அந்த கோயிலுக்கு போனதுக்கான ஒரு வீடியோ. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.